கல்வி தொலைக்காட்சியில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு இந்நேர வணக்கங்கள். மீண்டும் ஒரு பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே நாங்கள் மாதிரி வினாத்தாள் ஒன்றை பார்த்திருந்தோம். அந்த வினாத்தாளிலே 24 வினாக்களை பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பிலே அதன் தொடர்ச்சியாக 40 வரையான வினாக்களை பார்க்க முடியும். எனவே நம்முடன் இணைந்திருங்கள். வினாக்களுக்கு செல்வோம். பின்வரும் கவிதையை வாசித்து 25, 26 ஆகிய வினாக்களுக்கு விடை தருக. அப்போ கவிதை தந்திருக்குது, வளமையாக கவிதை தாரது அல்லது ஒரு சின்ன ஒரு பந்தி ஒன்றை தருவாங்க, தந்துட்டு அதில் கேள்வியை கேட்பாங்க. அதில் 2 கேள்வி அல்லது ஒரு கேள்வி வளமையாக வாரும். அப்போ நாங்கள் பார்ப்போம், கவிதையை வாசித்து பார்ப்போம். என்ன சொல்லப்படுதுன்று கவிதையை முதல்ல மேலோட்ட வாசிப்பில் என்ன சொல்லப்படுதுன்று கவிதையில் பார்க்க வேண்டும். அப்போ குயிலும் சேவலும் கூவுது, காலையின் வரவினை கூறுது, பயிலும் பள்ளியை சென்றிட துயிலும் பிள்ளையே எழுந்திரு. அப்போ பாருங்க, குயிலும் சேவலும் 2 பிராணி கூறதை பற்றி சொல்லியிருக்குது. அதே போல் காலையின் வரவினை கூறுது, காலை பொழுதை வரவேற்கிறத சம்பவத்தை இந்த குயிலும் சேவலும் கூவுதுன்னு சொல்லப்படுது. பயிலும் பள்ளியை சென்றிட, அதாவது பாடசாலை, இங்கே பள்ளின்றது பாடசாலை, கற்கின்ற இந்த பாடசாலையை சென்றிட துயிலும் பிள்ளையே, நித்திரை கொள்கின்ற பிள்ளையே எழுந்திரு அப்படின்னு பாடல் போகுது. அப்போ நாங்கள் பார்ப்போம், இதில் குயிலும் சேவலும் தெரிவிப்பது என்று கேட்டிருக்கு. அப்போ குயிலும் சேவலும் தெரிவிப்பது மேலே பாடலிலேயே நாங்கள் பார்க்கலாம். குயிலும் சேவலும் கூவுது, காலையின் வரவினை கூறுது. அப்போ காலையின் வரவினை கூறுது, அவ்வளோதான். அப்போ குயிலும் சேவலும் கூவுது, கூவி என்ன செய்தாம், காலையின் வரவினை கூறுதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்கே குயிலும் சேவலும் தெரியும். பள்ளி செல்ல வேண்டும் என்பதையா, அல்லது பொழுது புலர்ந்து விட்டது என்பதையா, அல்லது நித்திரை விட்டு எழ வேண்டும் என்பதையா? இங்கே மேலே வடிவாக பார்க்கலாம். குயிலும் சேவலும் கூவுது, காலையின் வரவை கூறுது. அப்போ பொழுது புலர்ந்து விட்டது என்பதை தான் இங்கே கூறுது. பொழுது புலர்ந்து விட்டது என்ற விடயத்தை கூறுது. அப்போ பொழுது புலர்ந்து விட்டது என்பதை கூறுதுன்றது அண்டர்லைன் பண்ண சரி, இப்படி போட்டுவிட்டா சரி. இங்கே விஷயம் இதுதான். அப்போ குயிலும் சேவலும் தெரிவிப்பது காலையின் வரவை கூறுது, அதனால் பொழுது புலர்ந்து விட்டு என்பதைத்தான் அதை கூறுது. அடுத்தது 26வது கேள்வி. இக்கவிதை தரும் முக்கியமான செய்தி யாது அப்படின்னு இருக்குது. காலை பொழுதை வரவேற்க பிள்ளைகள் காலையில் நேரத்துடன் எழுந்து பாடசாலை செல்ல வேண்டும் என்பதற்காக, அதே போல குயிலும் சேவலும் கூவும் அழகை ரசிக்க வேண்டும் என்பது. அப்போ இங்கே பாருங்க, கடைசியில் விஷயம் என்ன விடயத்தை இங்கே பாடல் எதிர்பார்க்கிறதுன்றது நாங்கள் ஒரு சமரி கொண்டு எடுக்க வேணும். குயிலும் சேவலும் கூவுறது அது சரி, அதே போல் காலையின் வரவை கூறுது. குயிலும் சேவலும் கூவி காலை பொழுது அறிவிக்குதாம். பயிலும் பள்ளியை சென்றிட துயிலும் பிள்ளையே எழுந்திரு. அப்போ துயிலும் பிள்ளை, இந்த பிள்ளைக்குத்தான் இங்கே அறைகூவல் விடுக்கப்படுகிறது. அப்போ பிள்ளையை எழுந்திருக்க சொல்லித்தான் இந்த பாடல் வருது. என்னென்ன நடக்குது, பிள்ளையை எழுந்திருக்க சொல்லப்படுது என்னத்துக்காகண்டா, குயிலும் சேவலும் கூவி விட்டது, காலை வந்து விட்டது, எனவே பள்ளி செல்ல எழுந்திரு என்று பிள்ளையைத்தான் இங்கே அறிவுறுத்தப்படுது. அப்போ பிள்ளைக்கான அறிவுறுத்தலாக அமைகிறபடியே நாங்கள் இங்கே விடை இக்கவிதையின் முக்கியமான செய்தி பிள்ளைகள் காலை நேரத்துடன் எழுந்து பாடசாலை செல்ல வேண்டும் என்பதை தான் இங்கே வலியுறுத்த. இப்போ நாங்கள் அதுக்கு அண்டர்லைன் பண்ணிவிட்டோம்னா சரியே. இப்போ காலை பொழுது வரவேற்க வேண்டுமோ அதுகள் இல்லை. இப்படி நாங்கள் இந்த கேள்விகளை இப்படி செய்யலாம். அப்போ இந்த கேள்வி இப்படி செய்து கொண்டு போகலாம். பாடலை வாசிக்கிறது அங்கே இந்த பாடல் எதற்கு வலியுறுத்தப்படுதோ அதுதான் இந்த மைய கருத்தே இருக்கும். அந்த செய்தி என்றது எதற்காக வலியுறுத்தப்பட்டுள்ளதோ, இந்த பாடல் எதற்காக இந்த பாடல் சொல்லப்படுதோ, என்ன விடயத்திற்காக இந்த பாடல் கூறுதோ அதுதான் இந்த மைய கருத்து. இங்கே கூறப்படுறது பிள்ளை பள்ளிக்கூடம் செல்லணும் என்றதுக்காக இந்த பாடல் கூறுவது. ஆகவே நாங்கள் அதைத்தான் நாங்கள் செய்தி என்றதுக்கு கொடுக்குறது. அப்போ செய்தி என்றது அதுதான். அப்போ எடுத்த பிச்சுக்கு நான் சொல்லலை, இந்த பாடல் முழுமையாக எந்த விடயத்தை வலியுறுத்த விளையுது என்றதை நாங்கள் பார்த்தோம்னா இது இந்த தலைப்பு அல்லது
இது இந்த முக்கிய இதில் கூறப்படுற முக்கியமான செய்தி அல்லது மைய கருத்து என்ற விடயத்துக்கு நாங்கள் போகலாம். ரைட், அடுத்த பார்ப்போம். அப்போ 25-26 கேள்வி இந்த மாதிரி பாடலை அல்லது பந்தியை போட்டுட்டு கேட்குற கேள்வி. அடுத்த பார்ப்போம் 27வது. இப்போ 27வது கேள்வியை பார்ப்போம். இந்த உருவில் உள்ள எண்கோலத்திற்கேற்ப வெற்று கட்டத்திற்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்க. அப்போ நாங்கள் இங்கே பார்க்கலாம், இது ஒரு லைனில் ஓடுது. அப்போ எண்கோலத்துக்கு வெற்று கட்டத்துக்கு பொருத்தமான. அப்போ இதை நாங்கள் பல்வேறு விதத்தில் சிந்திக்கலாம். அப்போ கூட்டி பார்க்கலாம், பெருக்கி பார்க்கலாம், கழிச்சு பார்க்கலாம். நாங்கள் கற்ற முறைகளை வச்சு, இதுக்கு பயிற்சி தான் முக்கியம், பயிற்சி செய்த முறைகளை வச்சு இங்கே பார்க்கலாம். அப்போ நாங்கள் பார்க்கலாம், இதில் நடுவில் 3 இருக்குது. அப்போ நடுவில் 3 இருக்குண்டா, நடுவில் 3 இருக்கு. அப்போ இதில் இருந்து 3 3 3 2 6 3 9 3 12 3 5 15 3 6 18 3 7 21 3 8 என்ன வரணும்? 3 8 24 வரணும். 3 24 3 27 அதோட முடியும். அப்போ இப்படி நாங்கள் இது இந்த இப்படி ஓட்டப்பாதை அமையும். அப்போ 3 6 9 12 15 18 21 24 ஆவை விட 24. அப்போ இப்படி நாங்கள் இந்த கேள்வியை இப்படி செய்யலாம். ஆவை விட 2வது விடை. சரி, அப்போ இந்த முறையில் போகிறதும் இருக்குது. அப்போ 3 6 9 12 15 18 21 அதே போல் 24 இங்கால 27. சரியான இப்படி எண்கோளம் அமையும். அடுத்த பார்ப்போம் 28ஆம் கணக்கு. தரப்பட்ட உருவில் எந்த நிரலிலோ எந்த நிரையிலோ அமையும் எண்களின் கூட்டுத்தொகை ஒன்றுக்கொன்று சமனாகுமாறு அமைவதற்கு வெற்று கூடுகளில் இடப்பட வேண்டிய எண்களை கொண்ட விடையது. அப்போ தரப்பட்ட உருவில், இந்த உருவில் நிரல் நிரை என்றது முதல்ல தெரியணும். நிரல் என்றது நிலைக்குத்தே வார இந்த பகுதியை நிரல் என்றும், இது என்ன செய்கிறது நிரல் அப்படின்னு இந்த பகுதியில் வந்தால் நிரல் நிரல். இப்போ இந்த பகுதி நிரல் என்று சொல்கிறது. அப்போ நிரல். அதே போல் நிரை என்றால் இந்த பகுதியை நாங்கள் நிரை என்றுவோம். நிரை. அப்போ இதை ஞாபகத்தில் வச்சுருக்கணும். இது தெரியாட்டில் அங்கால செய்ய இயலாது. அப்போ தரப்பட்டுள்ள உருவில் நிரலிலோ எந்த நிரையிலோ அமையும் எண்களின் கூட்டுத்தொகை ஒன்றுக்கொன்று சமனாகுமாறு அமைவதற்கு வெற்றி. அப்போ நாங்கள் என்ன நிலைக்குத்தே இதில் என்ன சொல்லப்படுதுண்டா, நிலைக்குத்தே சொல்லப்படுற கூட்டினாலும் நிலைக்குத்தே கூட்டினாலும் அதே போல் கிடையாக கூட்டினாலும் அதாவது சமநேதனம் பெறுமா. அப்போ கூட்டிப்பா முதல்ல சரியுண்டு. 6 3 9 9 5 14 2 16. அப்போ பார்ப்போம், இதில் 16 வருது. இந்த விளையாட்டையும் கூட 16 வருது. சரி, இந்த சைடில் கூட்டி பார்ப்போம். 5 2 7 7 3 10 இதுவும் 16 வருது. இதை கூட்டி 5 2 7 7 3 10 16 இதுலேயும் வருது. இவரை கூட்டி பார்ப்போம், சரியே இருக்குண்டு. 6 3 9 9 5 14 2 16. அப்போ எல்லா பக்கங்கள்லையும் கூட்டுத்தொகை நாங்கள் கூட்டி பார்த்தோம்டா 16 தான் வருது. ஆகவே மேலே இருந்து கீழே கூட்டத்தக்கதே 16 வரணுமெண்டா 5 3 8 இருக்குது. இதில் 5 இருக்குது, இதில் 3 இருக்குது, 5 3 8 8ண்டா இன்னொரு 8 சேர வேணும். 8 சேர்ந்தது இதுவும் இருக்குது, முதலாவது விட தொகுதியிலும் இருக்குது, 2வது விட தொகுதியிலும் 3வது தொகுதியிலும் இருக்குது. அப்போ நாங்கள் முதலாவது எடுத்து பார்த்தோம்டா முதலாவது சரி பார்க்கலாம். ஏனென்றால் இதில் கிடையாகவும் சரி வரணும். அப்போ நாங்கள் 4 4 4 1 முதலாவது விட அதை போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்தா இங்கேயும் சரி வரணும். அப்போ 4 3 7 7 4 11 5 16 வருது. சரி பார்ப்போம். அடுத்த பார்ப்போம். 5 4 9 9 10 3 13 வருது. அப்போ இது பிள்ளை. ஏனென்றால் நாங்கள் 5 4 9 10 13 தான் வருது. அப்போ இங்கே 13 வந்தபடியே முதலாவது விட பிள்ளை. ரைட். அப்போ 2வது விடையை போகும். 2வது விடையை போட்டு பார்க்கலாம்.
ரெண்டாவது விடையை போட்டு பார்க்கலாம். ரெண்டாவது விடையை போட்டு பார்த்தோம்னா ரெண்டாவது விடையை போட்டு பார்த்தோம்னா 7 1 அதே போல் 1 7. அப்போ பார்ப்போம் 7 3 10 16 வருது இந்த சைட்டில். இங்கே 16 ஏற்கனவே இருக்குது. அப்போ அதே போல் 5 3 6 அல்லாட்டி 7 3 10 3 11 அடுத்தது 16 வருது. பாருங்க இங்கே 7 1 1 7 போடைக்குள்ள மேலேருந்து கீழேயும் பார்க்கலாம். 7 3 10 10 3 11 5 16. அதே போல் இந்த சைட்லேயும் பார்க்கலாம். 7 3 10 10 6 16 வருது. இந்த கிரையிலும் அதே போல் 16 வருது. அப்போ நாங்கள் இங்கே எல்லா பக்கத்துலேயும் 16 காட்டுது. ஆகவே இது 16 காட்டின விட எந்த விடையே இருக்குது? ரெண்டாவது விட. ஆகவே சரியான விட ரெண்டாவது. இப்படி தெரிவு செய்கிறது. ரைட். அப்போ நாங்கள் இதில் சொல்லப்பட்ட நிரல் நிறை உங்களாத்தையும் ஞாபகத்தில் வச்சுருந்தோம்னா சரியே வரும். நிரல் நிறை நிரல் நிறைய ஞாபகம் நிரல் என்றா அப்போம் நிலைக்குத்தே வாரது. நிலைக்குத்தே மேலேருந்து கீழ் நோக்கி வந்தால் அது நிரல் என்று சொல்கிறது. நிறை என்றா இங்கே கிடைப்பக்கமே திட்டம்னு சொல்கிற கிடைப்பக்கமே வாரது நிறைன்னு சொல்லுவோம். அப்போ நிறை நிரல் ரெண்டும் ஞாபகத்தில் இருந்தால் இந்த கேள்விக்கு விட செய்யலாம். அதே போல் முன்னுக்கு செய்தினாங்க நாங்கள் பாடல் வாசிக்கிறது இந்த மையமே என்ன சொல்ல விளையுதோ அந்த பாடல் யாருக்காக எதற்காக சொல்லப்படுதோ அதை மைய கருத்தை எடுத்து அதை என்ன செய்தி என்றது நாங்கள் எதுக்காக சொல்லப்பட்ட செய்தி என்றது நாங்கள் வரையறுத்து சொல்லலாம். சரியான அடுத்த பார்ப்போம். அப்போ இப்படி செய்யலாம். அடுத்த பார்ப்போம். இந்த உடைந்த கண்ணாடி கீலத்தின் 4 பகுதிகள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்போ 4 துண்டுகள் தரப்பட்டுள்ள கண்ணாடி கீலத்தை ஆக்குவதற்கு இப்பகுதிகளை சரியாக பொருத்த வேண்டிய விதத்தை காட்டும் விடையை தெரிவு செய்ய. அப்போ இந்த கண்ணாடியை பொருத்துறது தான் இங்கே கேள்வியை கேட்டிருக்குது. அப்போ நாங்கள் இதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை, பார்க்க வேணும் எதுக்குள்ள எது வைக்கலாம். அப்போ நீங்கள் இதிலே பார்க்க தெரியும் உங்களுக்கு. இந்த பகுதி இருக்குது, இந்த பகுதி இதுக்குள்ளே கொண்டு வந்து கொழுவக்கூடிய மாதிரி இருக்கு. ரைட். அப்போ இதுக்குள்ளே கொழுவலாம். அப்போ முதலாவது தொகுதியை கொண்டு வந்து நாங்கள் இதுக்குள்ளே கொழுவலாம். அப்போ ஏக்கடுத்த டி வரும், ஏக்கடுத்த டி வரும். பார்ப்போம். அதுக்கங்கள் ஏ கொழுவ வேண்டியது டி. ரைட். அடுத்தது பி எங்கே கொழுவலாம் என்று பார்க்கலாம். பியை கொண்டு வந்து இங்கே கொழுவலாம், இந்த பகுதியை கொழுவலாம். பி இந்த பகுதியை கொழுவலாம்டா இது அடுத்தது டிக்கு அடுத்தது பி வரணும். டிக்கு அடுத்தது பி வந்து பி வரணுமெண்டு போட்டாச்சு. அடுத்த பார்ப்போம். அடுத்தது சி எங்கே வரணுமெண்டா சியை கொண்டு வந்து நாங்கள் இந்த பகுதிக்கு இணைக்கலாம். அப்போ சி 3வது தொகுதி இதுக்குள்ள ஏக்குள்ள கொண்டு வந்து இணைக்கலாம். அப்போ சி தான் இங்கே முதலாவது வர வேண்டியது. அப்போ முதலாவது அமைப்பில் முதலாவது வர வேண்டியது சி. சிக்குள்ளே ஏயை கொண்டு வந்து சிக்குள்ளே கொண்டு வந்து ஏ அமைக்கிறது. பேருந்து ஏயை கொண்டு போய் டிக்கு அமைக்கிறது. பேருந்து டிக்கு கொண்டு பி அமைக்கிறது. இந்த இதுக்கு ரைட். அப்போ ஓர்டர் முதலாவது சி வரணும். அப்போ இங்கே முதலாவது சி பார்ப்போம். முதலாவது வர வேண்டியது சி, ரெண்டாவது வர வேண்டியது ஏ, அதுக்குள்ள ஏயில் கொழு சியில் ஒன்று வந்து ஏயை கொழுகிறது. அடுத்த டி, மூன்றாவது கொழு வேண்டிய டி, கடைசியில் பின்னுக்கு கொண்டு வந்து நினைக்கிறது பி. ஆவே சிஏடிபி ரெண்டாவது விட. சரி, இப்படி கொள்ளலாம். இப்போ இது வளமையே வாரது, இந்த பகுதி கணக்கு வளமையே வாரது. உருக்களை சேர்ப்பதன் மூலம், தனித்தனி துண்டுகளை சேர்ப்பதன் மூலம் உருவாக அமைப்பை பற்றி கேள்வி வாருது. அப்போ நாங்கள் இதை இப்படி பொருத்தி பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஓரளவு விளங்குந்தானே, இதில் ஓரளவு பார்க்கலாம். நீங்கள் அவதானிக்க வேண்டிய முக்கியமான பகுதிகள் இருக்குது. என்னென்றால் இதில்
இந்த துண்டுகளை பார்க்கலாம். இந்த துண்டுக்கு நாங்கள் இதை இங்கே கொண்டு வந்து போட்டோம்டா இது இப்படி அமையும். அப்போ இந்த துண்டு தான் இது, இந்த துண்டு தான் இது. அப்போ இதுக்குள்ளே இதை சேர்க்கிறேன்னு பார்க்கலாம். பேருந்து நீங்கள் இதை கொண்டு வந்து அப்படியே அவரை கொண்டு வந்து நினைக்கலாம். இந்த அந்த துண்டை கொண்டு வந்து இதுக்குள்ளே நினைக்கலாம். இதுக்குள்ளே பொருந்துற பகுதி இது. இப்போ இதுவும் அப்படியே எடுக்கலாம். சரியான? அப்போ இப்படி எடுத்து இந்த மாதிரியான வினாக்களை செய்து கொள்ளலாம். ரைட், அடுத்த பார்ப்போம். அடுத்த 30, 31 ஆகிய வினாக்களில் உள்ள கோலத்துக்கேற்ப அடுத்து வர வேண்டிய உருவை தெரிவு செய்ய வேண்டி இருக்குது. அப்போ இங்கே பார்க்கலாம். நீங்கள் முதலாவது மேல் அம்புக்குரிய முதல்ல பார்க்கணும். ஒவ்வொரு பகுதியை இதுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு பகுதியை பார்த்தோம்னா இது இந்த விட பிடிபடும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேல் அம்புக்குறி இது சரி. அப்போ ஆகவே வர வேண்டிய அம்புக்குறி இப்படி ஒன்று வர வேணும். ரைட், அடுத்த பார்த்தோம்னா கீழம்புக்குறியை முருகா பார்த்துட்டு போகலாம். இப்போ கீழம்புக்குறி ஒன்று இங்கே பார்க்குது, அடுத்தது இங்கே எதிர்வலத்தில் பார்க்குது, அடுத்தது இங்கே பார்க்க. அடுத்தது நடுவில் உள்ளதை பார்த்தோம்னா ஒரு குறி காட்டுது, ஒரு அம்பிൻ്റെ ஒரு துண்டு பகுதி, அடுத்த ரெண்டு அம்புக்குறி, அடுத்தது 3 அம்புக்குறி. ஆகவே நாங்கள் இங்கே 4 அம்புக்குறி போடலாம். 4 அம்புக்குறி போட்ட விட அப்போ நாங்கள் இதில் முதலாவது பார்த்தோம்னா 3 அம்புக்குறி, இது 4. இதே பட்டனுக்கு யார் வந்திருக்கு? 2வது விட வந்துருக்கு. அப்போ நாங்கள் 2வது விட இதுக்குள்ள செலக்ட் பண்ணலாம். சரியான? அப்போ இந்த அம்புக்குறி 1 இதுபோல் 2 3 இதுபோல் 4 இரண்டு ഇതിൻ്റെ தொடர்ச்சி. சரியா? 1 2 இங்கே 3 இங்கே 4. சரி, மற்றது எதிர்படம். சரி, அப்போ இப்படி செய்யலாம். இப்படி செய்யுங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த பாருங்க, അതിൻ്റെ தொடர்ச்சியை தான் 31 ஆகிய வினாக்கள் கோலத்துக்கு ஏற்ப அடுத்து வரும் ஒரு தான் கேள்வியை கேட்டிருக்கு. அப்போ இதை பார்ப்போம். இதில் நாங்கள் இந்த ஓட்ட திசையை பார்க்கலாம். என்னென்றால் இதில் இவர் இந்த பலத்தில் இந்த பலத்தில் சொல்லலை. இவர் இந்த கருப்பு நிறந்தீட்டின பகுதி என்ன செய்துண்டா, இவர் இங்கே வார, அதே போல் அடுத்த செட்டுக்கு இங்கே கீழே போகிற நிறந்தீட்டின பகுதியா. அப்போ அடுத்ததுக்கு போக வேண்டியது இங்கால நாங்கள் அடுத்தது இதுக்கு போக வேண்டியது. இதுக்கெல்லாம் நிறந்துட்டோம். அப்போ வட்டத்தின் ஒரு வட்டம் ஒன்றின் கால் பகுதியில் இப்போ இனி போக வேண்டியது இந்த துண்டுக்கு போக வேணும். அப்போ இந்த துண்டுக்கு போன விட இங்கே இந்த விடையும் இருக்குது, இந்த விடையும் இருக்குது. அடுத்தது என்ன வேணும் என்றால் அடுத்தது புள்ளியோட்டத்தை பார்க்கணும். இது நிலற்றப்பட்ட பகுதி கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்றில் இது அல்லது அது. அப்போ அடுத்தது புள்ளியோட்டத்தை பார்த்தோம்னா இந்த ரெண்டு புள்ளிகளும் இப்படி வருது, அடுத்த இப்படி வரப்போகுது. அப்போ அதனால் இதெல்லாம் அந்த புள்ளி அமைஞ்சிருக்கு, அது கருப்புகள் அடக்குற மறைஞ்சிட்டு. அடுத்ததில் அவர் இங்கே வந்துட்டார். இப்படி முதலாவது இப்படி வந்தது, அடுத்தது இப்படி வந்தது, அடுத்து இப்படி வந்தது, அடுத்தது இப்படி வரணும். அப்போ இப்படி வரணும்டா ஈலொரு புள்ளி கொண்டு வரணும். அப்போ இதில் வந்த புள்ளி எத்தனையாவது விடையை காட்டுது? முதலாவது விடையை காட்டுது. இப்போ நாங்கள் முதலாவது விடையை இதில் சரியாக எடுக்கிறோம். அப்போ புள்ளியின் ஓட்ட திசை முதலாவது பார்த்தோம்டா இந்த பகுதி இந்த லைனில் புள்ளி இருக்குது, அடுத்து இந்த லைனில் புள்ளி இருக்குது, அடுத்து இந்த லைனில் புள்ளி இருக்குது, அடுத்தது இந்த லைனில் புள்ளி இருக்குது. இப்படி எடுக்கிறது. சரியான? இப்படி எடுத்தோம்னா நாங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி புள்ளி வரணும். அதே போல் இவற்ற ஓட்டம் இப்படி வருது, அடுத்தது இப்படி வருது, அடுத்து இப்படி வருது. ஆகவே நாங்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு.
ரைட். இப்படி இதை செய்து கொள்ளலாம். சரியான இந்த மாதிரி இதை செய்து கொள்ளலாம். அது அப்போ நாங்கள் நிறந்திட்டப்பட்ட பகுதியை போகிற அமைப்பை பார்க்குறது, அடுத்தது புள்ளி அமைப்பை பார்க்குறது. புள்ளின்ற பகுதி போகிற திசையை பார்த்து நாங்கள் இதுக்கு விடைய எழுதலாம். அடுத்த 32 தரப்பட்டுள்ள உருக்களில் நேர்கோடுகள் மாத்திரம் உள்ள உருவை தெரிவு செய்க. அப்போ நேர்கோடுகள் மாத்திரம் கொண்ட உருவை தெரிவு செய்யட்டான். இப்போ நேர்கோடுகள் என்று பார்த்தோம்னா நேர்கோடுகள் பார்க்குறோக்கு நாங்கள் இதில் பார்த்தோம்னா இதில் வளைவு இருக்குது, இது வளைஞ்ச கோடு அமைஞ்சிருக்கு, அதனால் முதலாவது பிழை. மூன்றாவதுலே வளைஞ்ச கோடு இருக்குது, இந்த வளைஞ்ச கோடு இருக்குது, அதனால் அவரும் பிழை. ஆகவே இதில் பார்த்தோம்னா ரெண்டாவது விடையாவது இங்கே ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. வளைஞ்ச கோடுகளை காண்றீங்களான்னு பார்க்கலாம். ஏதாவது வளைஞ்ச கோடு இல்லை, ஆனால் சரிவு கோடுகள் வரலாம். சரிவு கோடு நேர்கோடு தான். இப்படி செறிஞ்சிருந்தாலும் நேர்கோடு தான், செறிஞ்சிருந்தாலும் நேர்கோடு, இப்படி செறிஞ்சிருந்தால் நேர்கோடு. அப்போ நாங்கள் அதை வச்சு இப்படி செறிஞ்சிருந்தால் 2 நேர்கோடு இணைஞ்சிருக்கு. அப்போ அதை வச்சு நாங்கள் அது வளைஞ்ச கோடுன்னு சொல்லுவோம். வளைஞ்ச கோடுன்னா ஏதோ ஒரு விதத்தில் வளைஞ்சிருப்பேன். அப்போ நான் கீறினது உங்களுக்கு விளங்கியிருக்கும் வளைஞ்ச பகுதியை. இப்போ நாங்கள் அப்படித்தான் தெரிவு செய்கிறது. ஆகவே இங்கே ரெண்டாவது விட சரியான விடையே இருக்குது. சரியா? இப்படி நாங்கள் தெரிவு செய்யலாம். இதுகளை இப்படி செய்து பார்க்கலாம். அடுத்ததை பார்ப்போம். 33வது வினா. எந்த ஒரு காரியத்தையும் மேலோட்டமாக செய்யாமல் அதில் முழுவதுமான கவனம் செலுத்தி செய்தால் நமது உழைப்பிற்கான பூரண பலன் கிடைக்கும் என்ற கருத்தை தரும் பழமொழியாம். அப்போ இங்கே பாருங்க, எந்த ஒரு காரியத்தை மேலோட்டமாக செய்யாமல் அதில் முழுவதுமான கவனம் செலுத்தி செய்தால் நமது உழைப்பிற்கான பூரண பலன் கிடைக்கும் என்ற கருத்தை தரும். இப்போ நாங்கள் படிச்சிருக்கிறோம் அலைமோதும் போதே தலைமுழுகு. அது என்னென்றால் சந்தர்ப்பத்தை, முதலாவது பழமொழிக்கு சந்தர்ப்பத்தை தவறவிடக்கூடாது என்ற கருத்தை தருவேன். முதலாவது பழமொழி சந்தர்ப்பத்தை தவறவிடக்கூடாது. சீரை தேடி நேரை தேடினா நாங்கள் புகழ தேடணுமென்றால் நாங்கள் உழைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அது மூன்றாவது. அகல உழுவதை விட ஆழ உழுவதே நன்று. இதுதான் இங்கே வரப்போகுது. அகல உழுவதை விட என்றால் மேலோட்டமாக அகலமாக உழுவதை விட, அதாவது அகட்டி உழுவதை விட ஆழமை உழுதாத்தனம் பயிர்கள் எல்லாம் நேரடிக்கிறதுண்டா ஆழமை உழுதாத்தனம் பயிர்களுடைய வேர்கள் போய் நன்றாக பயிர்கள் வளரும் அப்படின்னு சொல்லுது. அதனால் இங்கேயும் அப்படி அதே போல் அகலமாக பரவி உழுறப்பாக்க ஆழமை உழுதா வேர்கள் நன்றாக போய் உரிய பலன் கிடைக்கும். அதுதான் இந்த கருத்து, நேரடி கருத்து. அதற்குத்தான் எந்த ஒரு காரியத்தை மேலோட்டமாக செய்யாமல் அதில் முழுவதும் கவனம் செலுத்தி செய்தால் நமது உழைப்பிற்கான பூரண பலன் கிடைக்கும். சரி, இது பாடப்புத்தகத்தில் இருக்கிறது தான். நீங்கள் உங்களுக்கு கேள்வி இதில் மொழித்திறன் சார்ந்த கேள்விகள் வரும், அதில் இப்படி நாங்கள் போடலாம். ரைட். அடுத்த பார்ப்போம். 34வது. ஒரு தாளை 2ஆக மடித்து அதில் 2 இடங்கள் வெட்டி நீக்கப்பட்டுள்ள விதத்தை முதலில் தரப்பட்டுள்ள உரு காட்டுகின்றது. தாளை முன்னர் இருந்தவாறு பிரிக்கும் போது அது காணப்படும் விதத்தை தெரிவு செய்கின்றிருக்கு. அப்போ இதில் விரிக்கிறதா விரிக்கும் போது அப்போ பார்ப்போம். இதில் இப்போ தாளன்னு நீங்கள் இதை என்ன செய்யலாம்டா, ஒரு பேப்பரை எடுத்து நீங்கள் இதை செய்தும் பார்க்கலாம். பேப்பரை எடுத்து இதை செய்து பார்க்கலாம். சாதாரணமாக ஒரு பேப்பரை எடுத்து நீங்கள் அப்படியே மடித்து போட்டு பேப்பரை மடித்து போட்டு செய்யலாம். பேப்பரை எடுத்து இப்படி உங்களுக்கு செய்ய வழி பேப்பர் அங்கே தருவாங்க, அந்த பேப்பரில் கூட பயன்படுத்தி நீங்கள் செய்து பார்க்கலாம். அப்போ பேப்பரை எடுக்கிறது 2ஆக மடிக்கிறது, அல்ல அங்கே தார செய்ய வழி 2ஆக மடிக்கிறது, மடித்து போட்டு மேலே ஒரு வெட்டொண்டு வெட்டுறது. அப்போ மேலே இப்படி மடித்து போட்டு நீங்கள் செய்து பார்க்கலாம். இப்படி ஒரு வெட்டொண்டு வெட்டுறது, வெட்டி எடுக்கிறது. அதே போல் இந்த சைடில் ஒரு முக்கோணப்பாடே வெட்டுறது. மடித்த பக்கத்தை ஞாபகத்தில் வச்சுருக்கணும். மடிப்பு விரித்த பகுதியில் மடிப்பு இந்த கரைக்கு விழுந்துருக்கு, அதாவது இந்த கரைக்கு மடிப்பட்டுருக்கு. இப்போ இப்படி மடிக்கிறத ஞாபகம் வைக்கணும். பேந்து விரிக்க அப்படி விரிச்சிங்கன்னா சரி. கையெடுத்து அரைக்கினீங்கன்னா உங்களுக்கு பிள்ளையே வரும். கையெடுத்து அரைங்கன்னா வேறு விடையும் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் கையெடுக்காமல் வச்ச இடத்துலேயே அந்த இடத்துலையே வச்சு விரிக்க வேணும்.
இடம் மாற்றினா தலைகீழான விடையும் சில வழியில் போடப்பட்டிருக்கும், அந்த விடை வரும். ஆகவே நாங்கள் இல்லையண்டா அப்படி ஒரு இதில் செய்து பார்க்கலாம். அல்லையண்டா இன்னொரு வழிமுறை இருக்குது, கீறி பார்க்குற முறை இருக்குது. கீறி பார்க்குறேன்டா இதில் இது பிரித்தா தானே பிரித்த பகுதி. அப்போ நாங்கள் இது நேர்கூடே வரும் வந்தால் அப்போ இங்காலே அதே போல் ஒரு அமைப்பு கொண்டு வரும். அதே போல் அமைப்பு வந்தால் எங்களுக்கு இதில் ஒரு வளைவு கொண்டு வரும். இதில் எடுக்கிற இந்த வளைவை போல் இங்கேயும் ஒரு வளைவு கொண்டு வரும். அதே போல் இதில் எடுக்கிற முக்கோணத்தை போல் உள்வளைஞ்ச இன்னொரு முக்கோணம் கொண்டு வரும். இப்படி வரும். பை இவ்வளம் அமைஞ்சது, அதாவது விழாத்தையும் அமைஞ்சது, விழாம் அமைஞ்சது. அதே போல் இங்கால இந்த முக்கோணம் அமைஞ்சது விழாம். இங்கால கிடக்கிறத போல் இங்காலையும் வரும், இங்கால கிடக்கிறத போல் இங்கால இதுலேயும் ஒரு விளை. அப்போ இந்த பகுதி எங்கே இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த பகுதி இருக்கிறது நாங்கள் 3வது விட, அதுக்குரிய விட 3வது இருக்குது. சரி, அப்போ அப்படி பார்க்கலாம். அப்போ கீரியும் பார்க்கலாம். கீரி பார்க்குற முறையும் இருக்கு. என்னடா இந்த கரையில் இருக்கிற போலான்னு பிரித்து இந்த கரை லைன் ஒன்று வரும். அப்போ இதே போல் அமைப்பு இங்காலே ஒன்று வரும். அப்போ அது அப்படி இருக்கிற போல் இங்காலையும் கீரி போட்டு செய்கிற முறையிலையும் செய்யலாம். ரைட், அப்படி செய்து நாங்கள் எடுக்கலாம். அடுத்த பாருங்க, அருகே தரப்பட்ட உருவுடன் மிக நெருங்கிய தொடர்புடைய சொற்கள் அடங்கிய விடையை தெரிவு செய்க. அப்போ இங்கே பார்ப்போம், இது ஒரு சட்டை ஒன்று தந்திருக்குது. கடை, பணம், நூல். இதில் பணம்ன்றது இங்கே முதலாவதுக்கு பொருத்தம் இல்லை. அடுத்தப்பா வியாபாரி, பிள்ளை, ஆசை. இதில் வியாபாரி, பிள்ளை, ஆசை. ஆசை என்றது இங்கே பொருத்தப்பாடு இல்லை. அழகு, அழகாக இருக்கிறது. இது துணியால் செய்யப்பட்டது, அதில் அலங்கார வேலைப்பாடு செய்தது. இப்போ நாங்கள் இந்த விடைக்கு தான் இதை கெடுக்கலாம். எப்படி என்றால் இதில் பாருங்கோ, இது ஒரு அழகே இருக்குது. சட்டையை பார்க்க ஒரு அழகாக தருகிறது. அடுத்தது துணி. இது ஒரு சட்டைன்றது துணியால் செய்யப்பட்டது. அப்போ அழகு சரி, துணி சரி. அலங்காரம், இங்கே பார்த்தீங்கன்னா பூ அலங்காரங்கள் செய்திருக்குது. இது அலங்காரம், அலங்காரம். அதே போல் இது துணி, துணி. அதே போல் அழகு, அழகு. இந்த அம்சம் இதுக்குள்ள இருக்குது. அப்போ அலங்காரம், அதே போல் துணியால் செய்யப்பட்ட, அதே போல் அழகு, 3 விடயம் இதுக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கு. அப்போ முதலாவதுக்கு கடை என்பதாண்ட கடை இங்கே காட்சிப்படுத்தலை. கடைன்ற படம் இங்கே இல்லை. 2வதுல ஏன் பிழை என்றால் அதே போல் பணம் அங்கால வராது. 2வது விடையில் ஆசை, வியாபாரி, வியாபாரியும் இல்லை, இதில் காண கிடைக்கல. அதே போல் ஆசை என்ற சொல்லுக்கு ஒரு இழப்பு இருந்தாலும் வியாபாரி என்றைக்கு இங்கே காண கிடைக்கல. ஆனால் 3வதுக்கு இதில் சொல்லப்பட்ட சொற்களை அனைத்தும் இதில் பொருந்தக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியது, இதில் அப்படி பார்க்கல தெரிவு செய்ய வேண்டியது நீங்கள் 3வது விடையை தெரிவு செய்யலாம். அப்போ இப்படி நாங்கள் எடுத்து செய்யலாம். இந்த மாதிரியானதில் இப்படி பார்க்க வேணும். ஒவ்வொன்று இதுக்கு பொருத்தமா, இதுக்கு பொருத்தமா, இதுக்கு பொருத்தமாண்டு பார்க்க வேணும். பார்த்தீங்கன்னா இலகுவாக இதை எடுத்துக்கொள்ளலாம். ரைட், அடுத்த பார்ப்போம். 36, 37 ஆகிய வினாக்களில் தரப்பட்டுள்ள இரு உருக்களையும் ஒன்றன் மீது ஒன்றை வைக்கும் போது கிடைக்கும் உருவை தெரிவு செய்யலாம். அப்போ இங்கே ஒன்றுக்கு மேலே ஒன்றை வைச்சா சரி. அப்போ நாங்கள் இதில் பார்க்க வேணும், சில உருக்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்றை வைக்க கீழே உள்ளதும் தெரியும். அது துசுவினூடாக பார்க்குறேன்னு சொல்கிறது. இங்கே அப்படி இல்லை, வெறும் தாளேன்தான் சொல்லியிருக்கு. வினாக்களை உருக்களை ஒன்றன் மீது. அப்போ இங்கே காட்டப்பட்ட விடையையும் கவனத்தில் ஒன்று வேண்டா, 3 விடையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்ச விடையை தான் இருக்குது, ஒன்றுக்குள்ள ஒன்று மறையுது. அப்போ நாங்கள் அந்த மாதிரி இதை பார்க்கலாம். அப்போ நாங்கள் பார்த்தோமென்றால் இதில் இதை கீறி பார்க்கலாம். ஏனென்றால் 2வது முக்கோணி தான் 3 விடையிலையும் இருக்குது. இந்த 2வது முக்கோணி தான், இந்த முக்கோணி தான் 3 விடையிலையும் இருக்குது. இங்கே இதிலையும் இருக்குது, இதிலையும் இருக்குது, இதிலையும் இருக்குது. அதனால் இதிலேயே கீறி பார்த்து விடலாம். அப்போ நாங்கள் பார்ப்போம், இதில் மட்டமே இருக்குது, ஆனால் இங்கே எல்லாம் இறக்கி இருக்குது. அப்போ நாங்கள் இறக்கி கீற வேணும். அப்போ கொஞ்சம் இறக்கி கீறி விட்டால் சரி. இந்த அமைப்பில் பெற வேணும். இந்த அமைப்பில் வந்தால்
இங்கே இதெல்லாம் நிலத்தி விட வேணும் என்றால் நிலத்தி போட்டு பார்க்கலாம். அப்போ நாங்கள் நிலத்தி போட்டு பார்ப்போம். ரைட், இப்படி அமைஞ்ச விட இந்த கருப்பு தெரியக்கூடாது. தெரிஞ்சால் எங்களுக்கு அது இதே காட்டும். அதனால் கருப்பு கொஞ்சம் எடுத்து விடுவோம். அப்போ இப்போ பாருங்க, இப்படி அமைகிற விடையதுண்டு நாங்கள் தெரிய செய்யலாம். இப்படி அமைகிற விடையதுண்டு பார்க்க, இப்படி அமைகிற விடை இது எங்கே இருக்குது என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியே வேணும். முதலாவதுல இருக்குதா, ரெண்டாவதுல இருக்குதா? ரெண்டாவதுல இல்லை. ஏனென்றால் இந்த பகுதி இதில் வந்திருக்குது, இந்த பகுதி அங்கே இல்லை, அதனால் இது பிழை. மூன்றாவதுல இந்த பகுதி இல்லை, பேருந்து இங்கே தேவையில்லாமல் இதுகளும் வந்துருக்கு. ஆகவே மிக பொருத்தமான பகுதி எதுவே இருக்குது உங்களுக்கு திட்ட தெளிவே தெரியுது. உங்களுக்கு முதலாவது பகுதி. இப்படி நிலத்தி பார்த்து செய்தீங்கன்னா இந்த கணக்குகளுக்கெல்லாம் இப்படி நிலத்தி பார்க்கணும். நிலத்தி பார்த்து செய்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்தந்த இடங்களில் கீறி பார்த்து செய்யலாம். கீறி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்த 37ஆவதும் அப்படித்தான். நாங்கள் என்ன ரெண்டா அதுக்கும் அதே போல் செட் பண்ணி விடுறது. அப்போ இந்த துண்டை கொண்டு வந்து இதுக்கு மேலே வைக்கிறது. அப்போ இந்த துண்டை கொண்டு வந்து இதுக்கு மேலே வைக்கிறோம். வைக்க அப்போ இதை துண்டை இதுக்கு மேலே வைக்கல, இந்த கோடை அப்படியே கவர் பண்ணிவிடும். அப்போ இதில் இந்த விட இதுக்கு சரி வராது. மேல் துண்டு அப்படியே வரும். மேலே இது வரணும். எதென்றால் கவனிங்கோ, இது வரணும். இது வந்தது இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இல்லை. இப்போ இது வரணும். இது வந்தது இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இல்லை. அதே போல் இந்த துண்டு இங்கே இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருக்குது, ஆனால் இது இல்லை. ரைட், ஆகவே தான் எத்தனையாவது விட முதலாவது விட இதுக்கு சரியே வரும். சரியா, இப்படி செய்யலாம். நாங்கள் இப்படி செய்து பார்த்து கீறி பார்த்து நாங்கள் செய்தோம்னா அதுக்காண்டி அன்னளவே கீறோன்னு மட்டும் இல்லை, இப்படி செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது அன்னளவே கீற வேணும். அதுக்காண்டி அதுக்கு மேலே சரியாக அடையாளம் இடணுமென்று யோசிக்க தேவையில்லை. சரியாக அடையாளம் இடணும் விட்டாத்தனங்களுக்கு வேறு சும்மா அன்னளவே செய்து பார்க்குறது, கீறி பார்க்குறது. இப்போ சொத்தியை கொண்டு போனாலும் பரவாயில்லை. ஏன்னா அங்கே நம்ம 3 விடை இருக்குது. 3 விடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அது பொருத்தமே இருக்கும். சரியான முறையில் கீறினாத்தான் அந்த அச்சுக்கு மேலே கீறினாத்தான் விட பெற மாட்டில்லை. அது பென்சிலால் செய்கிறது. அன்னளவை கீரைகளை கொஞ்சம் சொத்திக்கிது வளைஞ்சு போனாலும் அந்த 3 விட காட்டும் உங்களுக்கு சரியான விடையை. ரைட், ஓகே, ரைட். அடுத்ததை பார்ப்போம். 38ஆவது. ஒரே சம அளவுடைய மரக்குற்றிகளை கொண்ட அடுக்கு ஒன்று அருகே தரப்பட்டுள்ளது. இவ்வடுக்கில் காணப்படும் மரக்குற்றிகளின் எண்ணிக்கையை தெரிவு செய்கின்ற இருக்குது. அப்போ நாங்கள் இதில் இப்படியான வினாக்களுக்கு நாங்கள் என்ன வரோம், இதில் மேல் தளத்தை எண்ணி விட்டால் சரி, எண்ணி போட்டு அடுக்கை நாங்கள் பெருக்கி விடுறது. அப்போ மேல் தளத்தை பார்ப்போம். மேல் தளத்தில் எத்தனை இருக்குன்னு பார்த்துட்டு அடுக்கை எண்ணி விடுவோம். அப்போ நாங்கள் பார்த்தோம்னா மேல் தளத்தில் 1 2 3 தான் இருக்குது. அப்போ ஒரு தட்டில் 3, 2 தட்டு இருக்குது, 3 தட்டு இருக்குது, 4 தட்டு இருக்குது, 5 தட்டு இருக்குது, 6 தட்டு இருக்குது. அப்போ நாங்கள் 1 2 3 4 5 6. அப்போ 6 அடுக்கு இருக்குது. அப்போ நாங்கள் இதில் என்ன செய்கிறோன்னா ஒரு அடுக்கு 3, அதே போல் 6 அடுக்கு 6 தர 3 ரெண்டு பெருக்கி விட்டோம்னா இதுக்கு வெறும் விடை. சரி, அப்போ நாங்கள் இதில் யோசிக்க தேவையில்லை. என்னென்றால் இதில் பார்த்தீங்கன்னா 1 இப்படி அடுக்கிருக்கு, இப்படி அடுக்கிருக்கிறான். பேருந்து அடுத்தது இப்படி அடுக்கி போட்டு 2 கரையும் இப்படி அடுக்கி போட்டு அடுத்ததை நிலைக்குத்தி அடுக்கிருக்கிறான். நாங்கள் அதை யோசிக்க தேவையில்லை. என்னென்றால் மொத்தமே ஒரு சதுரமுகி அல்லது ஒரு கனவுரு முழுமையை நிரம்பி இருந்தால் ஒரு அடுக்கில் எத்தனையோ அவ்வளோ அடுக்கிலையும் அப்படித்தான் வரும். நாங்கள் இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா 1 2 3 4 5 6. அப்போ நாங்கள் பார்த்தோம்னா 2 அடுக்கில் 6 இப்படி அடுக்கினா கூட, இந்த லைனில் அடுக்கினா கூட
இந்த லைனில் அடிக்கினா கூட இந்த 2 அடுக்கும் சேர்த்து பாருங்க 6 வரும். இப்போ 6 செட் இதில் பார்க்க தெரியும். 1 2 3 4 5 6 தான் வரும் எப்போவுமே. அப்போ நாங்கள் இதில் பார்க்கலாம் 6 வருது. இங்கே நாங்கள் பார்த்தோம்னா அப்போ 2 அடுக்கில் 6 ஒரு அடுக்கு 3 தான். அப்போ 1 2 3 இதில் 3. அப்போ அடுத்த பார்த்தோம்னா இதில் பாருங்க 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ அது தனித்தனி எடுத்தோம்னா 3 அதில் மாற்றம் இல்லை. அப்போ நாங்கள் அதனால தான் ஒரு அடுக்குக்கு 3 2 எடுக்கிறோம். ஒரு அடுக்கு 3 2 எடுத்து 6 அடுக்கு இருக்குது. 1 2 3 4 5 6 அடுக்கு இருக்குது. அதனால 6 3 18 அப்படியே கொண்டு வருது. சரியான. அப்போ நாங்கள் அடுக்கை பற்றி யோசிக்க தேவையில்லை. அங்காளஞ்சாலும் மாறி அடுக்கப்படுதுன்னு யோசிக்க தேவையில்லை. அது முழுமையாக நிரம்பி இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய விட நாங்கள் பெருக்கி போடுவோம். ஒரு அடுக்கு எத்தனை அதனை ஒரு அடுக்கில் எத்தனை அடுக்கு எத்தனை அடுக்குண்டு எண்ணி பார்க்குறோம். உயரத்தை எண்ணி பார்க்குறோம். பார்த்துட்டு போட வேண்டியா. ரைட். இப்படி செய்யலாம் இருக்கு. ரைட். அடுத்த 39வது ஒரு நீளமான கயிறு 2ஆக மடிக்கப்பட்டு 13 சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்டது. கயிறு வெட்டப்பட்ட தடவைகள் எத்தனை என்றால் நாங்கள் இதில் பார்க்கலாம், நேரடியே பார்க்கலாம். இல்லை ஒரு முதலாவது ஒரு நீளமான கயிறு 2ஆக மடிக்கப்பட்டு இந்த இப்படி மடிச்சாச்சு. 2ஆக மடிக்கப்பட்டு 13 சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்டது. அப்போ நாங்கள் இப்படி ஏற்படுத்திகள் இப்படி இன்னும் கொஞ்சம் சிந்தனை நாங்கள் போடலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் சிந்தனை போட்டோம்னா இந்த கயிறு சிந்தனை போடுவோம். இப்படி நீளமான கயிறு இது நல்லா மடிக்கணும். இப்படி மடிக்கணும்னு நல்ல சின்னனே மடிக்கணும். ரைட். இப்படி மடித்தாச்சு. மடித்தா 13 சிறிய துண்டுகள்ண்டா இங்கே கடைசியில் ஒரு துண்டு வரும். கடைசியில் இந்த வளைவோடு சேர்த்து ஒரு துண்டு வரும். இப்போ நாங்கள் இதில் ஒரு துண்டு மிச்சம் 1 கழிச்ச மாட்டேன். இதில் 1 வருவார். 1 தான் வரும். இல்லை கணக்கு வரும். அது என்னண்டா 2 பக்கம் வளைஞ்சபடி எடுக்க. அதனால இதில் 1 அடுத்தது சோடியே வருவார் வெட்டினா. அப்போ நாங்கள் மிச்சம் 12 இருக்குது. 1 3 4 5 6. அப்போ வேறுங்க இதில் 2 வருவார். இதில் மேலே 3 என்ன 2 மேலே வர வேண்டியது 2 இங்கே 3 4 5 6 7 8 9 10 11 12 இங்கால 13 சரியா 13. அப்போ இதில் கடைசியில் 1 என்னென்ன வளைவிடத்தில் 1 தான் வரும். சரி. அப்போ வெட்டப்படுற தடவைகள் எண்ணிக்கை பார்ப்போம். இனி இதில் துண்டுகள் எண்ணிக்கை 13. தடவைகள் எண்ணிக்கை பார்த்தோம்னால் இதில் ஒரு கோடு 1 2 கோடு இங்கே 3 கோடு 4 கோடு 5 கோடு 6 கோடு விட 6. சரி. அப்போ இந்த கோடுகள் எண்ணிக்கையை பார்க்கலாம். அப்போ கோடுகள் எண்ணிக்கை வெட்டப்பட்டது மடிக்கப்பட்டு 13 துண்டுகள் போட்டிருக்கிறோம். எப்படி துண்டுகள் இந்த வளைவிடத்தில் 1 வருவார் மற்ற இடத்துல. அப்போ நாங்கள் என்ன 2 இதில் செய்ய வேண்டியது நாங்கள் 1 கழிக்க வேணும். கழித்து போட்டு நாங்கள் 2ஆல் பிரித்த மாட்டோம். இதுக்கு வரும்பிடு அது சோட்டான முறை சுருக்கமான வழிமுறை. ஆனால் செய்து பார்த்தோம்னா இதுக்கு ஈஸி. அப்போ நாங்கள் மொத்தம் 13 சிறிய துண்டு 13லேருந்து 1 கழிச்சா இங்கே 12 வரும். 12 2ஆல் பிரித்து இதுக்கு விட வரும்னு நாமளே கண்டுபிடிக்கலாம். ஆனால் அது வேறு. அது நாங்கள் சில வேளையில் அந்த முறை எங்களுக்கு ஞாபகம் இல்லாது இந்த முறையை பயன்படுத்த கொண்டு கீறுங்க அலுவல் முடியும் செய்து பார்க்கலாம். சரி. அப்போ இப்படி செய்யலாம். 31வது கேள்வியை நாங்கள் இப்படி செய்யலாம். அடுத்து 40வது இறுதி கேள்வியை பார்ப்போம். வெற்றிடத்துக்கு பொருத்தமான உவமை தொடரை தெரிவு செய்கின்ற இருக்கு. தந்தை இறந்தார் என்ற செய்தியை கேட்டதும் ராமன் கீறு விழுந்தான். அனலில் இட்ட மெழுகு போலையா அல்லது பல் பிடுங்கின பாம்பு போலையா அல்லது அடியற்ற மரம் போலையா என்ற கேள்வி. அனலில் இட்ட மெழுகு போலையண்டா அது வெந்து போகிற கருத்தை தரும். அதாவது அது துன்பத்தில் மூழ்குறது. இது விழுந்தானண்டா மரம் தான் இங்கே விழுறது. அப்போ அடியற்ற மரம்ண்டா மூலபலமற்று விழுதல். இதுன்ற கருத்து என்னண்டா மூலபலமற்று விழுதல். அப்போ அடியற்ற மரம் போல விழுந்தான் மூலபலம் நிலை குலைஞ்சு விழுறான்.
தண்டை இறந்தார் என்ற செய்தியை கேட்டோன்னே தண்டை நிலை மறந்து அவன் விழுறான். அப்போ அடியற்ற மரம் போல் என்ற கருத்து வரும். ரைட், இப்படி உவமை தொடர்கின்ற பழமொழிகின்ற கருத்து மரபு தொடர்ந்த கருத்துகளும் இங்கே வரலாம். ரைட், இப்போ நாங்கள் இன்றைய வகுப்பிலே அப்போ இவ்வாறான வினாக்களை எப்படி செய்யலாம் என்ற விடயங்களை பார்த்திருக்கிறோம். மொத்தமாக இந்த வினாத்தாளில் 40 வினாக்கள் தயாரிக்கப்பட்டன. அதில் 40வது வினாவோட இந்த வினாபத்திரம் நிறைவு பெற்றது. அப்போ மாதிரி வினாத்தாள்களில் நாங்கள் பார்த்துருக்கிறோம் எப்படி செய்கிறது, ஒரு வினாத்தாள் எப்படி செய்கிறது என்று ஒரு ஒரு முறையான ஒரு செயற்பாட்டை பார்த்துருக்கிறோம். எனவே நீங்கள் இதை பின்பற்றி அல்லது உங்களுக்கு ஏற்ற வகையிலோ அல்லது இதை நான் சொல்லித்தந்த இந்த முறைகளை பின்பற்றியோ ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் இதை செய்து முடிக்கலாம். நான் இலகுவான முறைகளை உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். எனவே நீங்கள் இதை பின்பற்றி செய்து கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு தொடர்ந்து அடுத்த வகுப்பிலே ஏனைய விடயங்கள் வினாத்தாள் உண்டு எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக அடுத்த இன்னொரு வகுப்பிலே உங்களை சந்திப்போம் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.